தேவன் வந்திருக்கிறதான உடைய பிள்ளைகளை கர்த்தாவே இறைவா சோத்திரம் நீர் ஒவ்வொருவருடையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பேசுவது நாங்கள் அல்ல, தேவ ஆவியானவரானமே கர்த்தாவே. இந்த நாட்களில் வெளிப்பட்டு கர்த்தாவே உடைய கர்த்தாவே தாசோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனே நீ இருதயத்தை காண்கிறபடி நான் கர்த்தாவே உடைய பிள்ளைகளை இருதயம் அப்படியாய் திறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இறைவா சோத்திரம் காது உள்ளவன் கேட்க கடவுள் என்ற வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே பிள்ளைகளை தேவனே நீர் பலப்படுத்தும். இறைவாவுடைய வார்த்தைகளை கேட்க ஒவ்வொருவரையும் கிருபையாய் ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்த்துகிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் சிந்திக்கும்படியாக நம் கைகளில் இருக்கும் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 11:11. அப்பொழுது யெப்தா கிலேயாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். இந்த வசனத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மிஸ்பா என்ற வார்த்தையை கர்த்தர் அடியனுக்கு உணர்த்தி கொடுத்தார். இந்த வார்த்தையை குறித்து அடியன் வேத வாக்கியத்தை கொண்டு தியானிக்க இறைவன் கிருபை செய்தார். இதை தியானிக்கும் பொழுது, இந்த மிஸ்பா என்ற வார்த்தையை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அடியனுக்கு உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டிய காரியங்களை உணர்த்தி கொடுத்தார். அவைகளை மாத்திரம் சுருக்கமாக உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல கிருபை செய்வாராக. இவ்வேளையிலும் நம்முடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் பரலோகத்திலிருந்து அருளப்படும் தெய்வீக வார்த்தைக்கு நேராக சற்று திருப்புவோம். நாம் வாசித்த இந்த வசனத்தின் சாராம்சம் என்னவென்றால், யெப்தா என்ற ஒரு மனிதன் இருந்தார். இவர் என்ன செய்தார் என்றால், தேவனை சந்திக்க மிஸ்பா என்ற ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பின்பு மிஸ்பா என்ற இடத்துக்கு இந்த யெப்தா போனார். போய் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். வெறுமன அவர் ஜெபிக்கல, மிஸ்பா என்ற ஒரு இடத்தை அவர் முதலாவது தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு அவர் போனார். மிஸ்பா என்ற இடத்துக்கு அவர் போனார். போய் அவருடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார். இந்த யெப்தா அவர் எப்படிப்பட்ட மனிதன், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தது என்று நாம் சற்று கவனித்து பார்த்தோம் என்றால், தன்னுடைய வாழ்க்கையில மிகுந்த வேதனையை அனுபவித்த ஒரு மனிதன் தான் யெப்தா. இவர் வேசி பெண்ணுடைய மகன். இவர் தகப்பனுக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருந்தது, பிள்ளைகளும் இருந்தார்கள். இந்த யெப்தா தகாத உறவினால் பிறந்த ஒரு மனிதன். ஏற்கனவே இவருடைய தகப்பனுக்கு பிள்ளை இருந்ததில்ல, இந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க.
நியாயாதிபதிகள் கிலியாத்தின் மனைவியோ அவன் குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்கள் ஆன பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை என்று சொல்லி அவரை துரத்தினார்கள். யாரை துரத்தினார்கள்? எப்தா என்ற மனிதனை. அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க இவர் தகாத உறவினால் பிறந்த பிள்ளை அல்லவா, என்ன பண்ணார்கள்? துரத்தி விட்டார்கள். உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் கிடையாது என்று சொல்லி துரத்தினார்கள். இப்ப எப்தா என்ன செய்தார் என்றால், துரத்திட்டாங்கல்ல, தன் ஊரை விட்டு தோப் என்ற ஒரு தேசத்திலே குடி போனார். தோப் என்ற ஒரு தேசத்திலே குடி போனார். அப்பொழுது இந்த தோப்புல அவர் குடியேறும் பொழுது திடீரென்று இஸ்ரவேலருக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர் யுத்தம் செய்ய வந்தார்கள். யுத்தம் என்றால் சண்டை, போர். யுத்தம்னா போர் தானே, சண்டை. இஸ்ரவேலருக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர் யுத்தம் செய்ய வந்தார்கள். இப்போ போர் செய்ய அம்மோன் புத்திரர் வந்துட்டாங்க. இஸ்ரவேலருக்கு வழி நடத்தணும், ஒரு லீடர் வழி நடத்தணும். அந்த லீடருக்கு பெயர் சேனாதிபதி. இஸ்ரவேலரை வழி நடத்துவதற்கு சேனாதிபதி ஒருவரும் இல்லை. அப்ப என்ன செய்தாங்க? இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த எப்தாவை அழைத்தார்கள். எப்தாவை அழைத்து சேனாதிபதியாக்கி விட்டார்கள். இப்போ போர் வந்துருச்சு. அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக போர் செய்ய வந்துட்டாங்க. இப்போ ஒரு போருக்கு வழி நடத்துறதுக்கு சேனாதிபதி வேணும். சேனாதிபதி இல்லை. சேனாதிபதி இல்லாததுனால மூப்பர்கள் இருக்கிறாங்க அல்லவா, இந்த மூப்பர்கள் எல்லாம் எப்தாவை அழைத்து எப்தாவை சேனாதிபதி ஆக்கிட்டாங்க. இப்போ எப்தானா லீடர். அந்த போருக்கு எதிர்கொண்டு அம்மோன் புத்திரரை எதிர்கொண்டு போர் செய்ய இப்ப எப்தானா லீடர். கர்த்தர் எனக்கு இந்த உயர்வை கொடுத்திருக்கிறார் என்று எப்தா நன்றி உள்ளவராய் இருந்தபடியால் அவர் என்ன செய்தார் என்றால், நேரடியாக மிஸ்பாவுக்கு போனார். மிஸ்பாவுக்கு போய் தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும் அங்கே அவர் தேவனிடத்திலே தெரியப்படுத்தினார். இந்த மிஸ்பா கர்த்தருடைய சமூகமாகவும் கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது என்று இந்த எப்தா உணர்ந்தார். மிஸ்பா தன்னை நேசிக்கிற தேவனை சந்திக்கும் இடமாக எப்தாவுக்கு விளங்கிற்று. சேனாதிபதி ஆயிட்டாரு. சந்தோஷம் தாங்க முடியல. கர்த்தர் தான் இந்த உயர்வை கொடுத்தாரு. வேசியின் மகன் என்று என்னை குடும்பத்தார் துரத்தும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு உயர்வை கொடுத்தார் என்று நன்றி உள்ளவராய் மிஸ்பா என்ற இடத்துக்கு போய் தேவ சமூகத்தில் தன்னுடைய காரியத்தை எல்லாவற்றையும் சொன்னார் என்று இந்த வசனத்தினுடைய சாராம்சம். மிஸ்பா என்றால் என்ன? அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? வேதத்தின்படி மிஸ்பா என்றால் என்ன? வேதத்தின்படி அதனுடைய வார்த்தை என்ன? இந்த மிஸ்பா என்றும் இடத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று இந்த 3 காரியத்தை சற்று வேத வாக்கியங்கள் மூலம் நம்ம தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா அவசரப்பட்ட எண்ணங்களை உங்கள்கிட்ட நீக்கிட்டு ஒரு தெய்வீக நோக்கத்தோடு இயேசுவானவர் உலாவுகிறார் என்று பயபக்தியோடு மிகுந்த ஜப சிந்தனையோடு உங்கள் எண்ணங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். 3 காரியத்தை தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போறோம். மிஸ்பா என்றால் என்ன? அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? வேதத்தின்படி அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இந்த மிஸ்பாவில் நாம என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம தியானிக்கலாம். மிஸ்பா இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் காவல் கோபுரம் என்ற அர்த்தம். வாட்ச் டவர், காவல் கோபுரம். உதாரணமாக நீங்க எங்களோட வீட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த இடத்துல 3 காவல் கோபுரம் இருக்கிறது. வாட்டர் ஸ்கூல்ல 3 காவல் கோபுரம் இருக்கிறது. காவல் கோபுரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உச்சியில இருக்கும், ஏணி இருக்கும், அதன் மேல செக்யூரிட்டி நின்று லைட்டை வச்சு கண்காணித்து கொண்டு இருப்பார்கள். யாரு கோட்டை ஸ்கூல்ல வரா, திருடன் உள்ளே வருகிறானா என்று 24 மணி நேரமும் அவர்கள் தனியாக அதற்கென்று செக்யூரிட்டியை போட்டுக்கொண்டு
குவார்டர்ஸ்குள்ள, அந்த காலனிக்குள்ள, அந்த டவுன்ஷிப்குள்ள இருக்க பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த காவல் கோபுரத்தின் மேல் செக்யூரிட்டி நின்று கொண்டு கண்காணித்துக் கொண்டு இருப்பார்கள். என்ன கண்காணிப்பார்கள்? திருடன் உள்ளே வருகிறானா, யார் அந்த காம்பவுண்டு மேலே வருகிறான், எல்லாவற்றையும் அவர்கள் கண்காணித்துக் கொண்டு இருப்பார்கள். ஒரு போர் நடக்குகிறது என்றால் போர் வீரர் அந்த வாட்ச் டவர் காவல் கோபுரத்தின் மேல் நின்று கொண்டு துப்பாக்கி வைத்துக் கொண்டு எதிராளி உள்ளே வருகிறானா என்று கண்காணித்துக் கொண்டு இருப்பார்கள் போர் வீரர். இதே போலதான் கர்த்தர். அவர் யாரு? நம்முடைய அப்பா. நம்ம யார் அவருக்கு? பிள்ளை. தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு வருகிறானா, நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணுமே என்று வாட்ச் டவர் மிஸ்பா என்ற அந்த காவல் கோபுரத்தின் மேல் இயேசுவானவர் நின்று கொண்டு கண்காணித்துக் கொண்டு இருக்கிறாரு. அவர் எதிராளியா மாத்திரம் கண்காணிக்கிறது இல்லை. அந்த போர் வீரர் என்ன கண்காணிப்பான்? எதிராளி உள்ளே வருகிறானா, அவன் வட்டாரத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் கவனமாக பத்திரமாக இருக்கிறார்களா என்று கண்காணிப்பது போல மிஸ்பா என்ற காவல் கோபுரத்தின் மேலே தன்னுடைய பிள்ளைகளை அவர் கண்காணிக்கிறார். நம்ம கண்காணிக்கிறாரு. நம்ம என்ன செய்கிறோம், எங்க போறோம், என்ன பேசுகிறோம், என்ன செயல் செய்கிறோம், அதையும் கண்காணிக்கிறாரு. தன் பிள்ளைகள் மேல் யாரும் கை வைக்காதபடி, தன் பிள்ளைகளுக்கு எதிராக எதுவும் வராதபடி அவர் அந்த வாட்ச் டவர் மேல நின்று கொண்டு, காவல் கோபுரத்தின் மேல நின்று கொண்டு கண்காணிக்கிறவராய் இருக்கிறார். ஏன் இப்படி கண்காணிக்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பாதுகாப்பதற்காக அவர் கண்காணிக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் அந்த செக்யூரிட்டியோ இல்ல போர் வீரரோ வாட்ச் டவர் மேல நின்று கொண்டு, காவல் கோபுரத்தின் மேல நின்று கொண்டு தூங்கினா என்ன ஆகும்? எதிராளி உள்ளே வந்துடுவான். அதே போலதான் நமக்கு ஒரு எதிராளி உண்டு. அவர் யாரு? நமக்கு ஒரு எதிராளி. அவன் பேர் என்ன? சாத்தான். சாத்தான் நம்மளை தொடாதபடிக்கு அந்த கோபுரத்தின் மேல நின்று கொண்டு இயேசுவானவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் மேல் கண்ணும் கருத்துமாய் காக்கிறவர் ஒருவர் உண்டு. காவல் கோபுரமாய் நின்று கண்காணித்து உங்களை பாதுகாக்கிறவர் ஒருவர் உண்டு. நீங்கள் அந்த மிஸ்பாவிலே, இறைவனுடைய சன்னிதானத்திலே உங்கள் கவலைகளும் பாரங்களையும் கண்ணீர்களையும் ஊற்றி விடுங்கள். அங்கே உங்களுக்கு ஆறுதல் உண்டு, அங்கே உங்களுக்கு சமாதானம் உண்டு. அந்த மிஸ்பா என்றும் தேவ சமூகம், தேவ பிரசன்னம் நிறைந்த இடத்திலே உங்களுக்கு சமாதானமும் ஆறுதலும் உண்டு. உங்கள் இருதயத்தை அங்கே ஊற்றுங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், மிஸ்பா என்ற வார்த்தை வேதத்தின்படி என்ன சொல்லுகிறது? மிஸ்பானா காவல் கோபுரம். அங்கே இயேசுவானவர் என்ன செய்யறாரு? காவல் கோபுரத்து மேல நின்று கொண்டு என்ன செய்யறாரு? கண்காணித்து நம்மளை பாதுகாக்கிறவர். வேதத்தின்படி மிஸ்பா எதை வெளிப்படுத்துகிறது? மிஸ்பா என்ற வார்த்தை எதை வெளிப்படுத்துகிறது என்றால் ஒரு 3 காரியத்தை வெளிப்படுத்துகிறது. முதல் காரியம் என்னவென்றால், மிஸ்பா என்றால் ஜெப இடம். ஜெபம் செய்யும் இடத்துக்கு பெயர் மிஸ்பா என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. உங்களுக்கு ஒரு மிஸ்பா, ஊக்கமாக ஜெபித்து மன்றாட ஒரு இடம் தேவை. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு ஒரு இடம் தேவை. ஜெப தைலம், ஜெப ஸ்தலம், ஜெப இடம் உங்களுக்கு தேவை. அந்த ஜெப இடம் இருக்குல்ல, நீங்க போய் ஜெபிக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வேதத்தின் படி மிஸ்பா. ஒரு சில வேதத்துல ஒரு சில நல்ல உதாரணங்கள் இருக்கின்றன. அன்னாளுக்கு ஒரு மிஸ்பா இருந்தது. அந்த மிஸ்பா என்ன? தேவனுடைய ஆலயம். அங்க போய் அவங்க என்ன செய்தாங்க? வாசிக்கலாமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. எங்க போய் அழுதாங்க? தேவாலயம். அப்போ அன்னாள் அந்த அம்மாவுக்கு மிஸ்பா என்னது? எந்த இடம்? தேவாலயம். ஏன் தேவாலயம்? அங்க போய் அவங்க ஜெபம் பண்ணாங்க,
பிள்ளை இல்லையே, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று மிஸ்பா என்ற ஒரு இடத்தை அவங்க ஆலயத்தை தெரிந்து கொண்டு தன்னை ஊற்றி அவங்க அழுது ஜெபித்தாங்க. அந்த அழுது கண்ணீர் வருது பாருங்க. அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். என்ன பதில்? சமுவேல் தீர்க்கதரிசிய கர்த்தர் கொடுத்தார். எசேக்கியா ராஜாக்கு ஒரு மிஸ்பா இருந்தது. அந்த மிஸ்பா என்னது? செவர். அந்த செவர் தான் எசேக்கியா ராஜாவுக்கு மிஸ்பா. ஏன்? அங்க நோக்கி அழுது ஜெபம் பண்ணினாரு. வெறும் அழுக இல்ல, எங்க நீங்க அழுது ஜெபிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு மிஸ்பா. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். அவர் அங்க என்ன செய்தாரு வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 38:2. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். மிகவும் அழுதான். வெறும் அழுதாரா இல்ல ஜெபித்தாரா? என்ன எழுதியிருக்கு? அழுது விண்ணப்பம் பண்ணினாரு. அழுது விண்ணப்பம் பண்ணினாரு. செவர் பக்கம் திரும்பி அவர் அழுதார். இப்ப எசேக்கியா ராஜாக்கு மிஸ்பா எது? மத்தவங்க எல்லாரும் சொல்லுங்க. எசேக்கியா ராஜாக்கு இது மிஸ்பா என்னது? ஏன் செவரு? அங்கு திரும்பி தேவனுடைய சன்னிதானத்துல ஜெபித்தாரு. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டாரு, நீ மறிக்க போற, உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து. பயம் பிடித்தது. செவுரு பக்கமாக திரும்பி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கண்ணீர் சிந்தினாரு. அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரு. எப்படி என்றால் 15 வருஷம் ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி சேர்த்தார். தானியேல், எல்லாருக்கும் தானியேல் தீர்க்கதரிசி தெரியும் அல்லவா? தானியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு மிஸ்பா இருந்தது. அது எந்த இடம்? சிங்ககபியா? மேல் வீட்டு அறை, அதுதான் அவருடைய மிஸ்பா. வாசிக்கலாமா? இவர் என்ன செய்தார்? தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஆண்கள் ஒருவர் வாசிக்கலாம். தானியேல் 6:10. சொலமோன் வாசிங்க. தானியேலவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்திருந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். எங்க ஜெபம் பண்ணினாரு? மேல் வீட்டு அறை. இப்போ தானியேலுக்கு மிஸ்பா எது? மேல் வீட்டு அறை. சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ராஜாவை தவிர யாரையும் தேவனை வணங்கக்கூடாது. ராஜாவை தான் எல்லாரும் வணங்கணும் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. யாராவது ராஜாவை விட்டு வேற யாராவது வணங்குனீங்க அப்படின்னா சிங்கக்கபியிலே போடப்படுவார்கள் என்று ராஜா சட்டத்தை பிறப்பித்தார். இந்த சூழ்நிலையிலையும் தானியேல் என்ன பண்ணாருன்னா, மேல் வீட்டு அறையில, அவர் வீட்டு மேல் வீட்டு அறையில ஜன்னல் கதவு எல்லாவற்றையும் திறந்து கர்த்தரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார். இப்ப சொல்லுங்க, தானியேலோட மிஸ்பா எந்த இடம்? மேல் வீட்டு அறை. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மிஸ்பா இருந்தது. அது எந்த இடம்? கெத்செமனே தோட்டம். அங்க அவர் என்ன செய்தார்? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. பாருங்க, தன் இருதயத்தை ஊற்றி இயேசுவானவர் ஜெபித்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மிஸ்பா எந்த இடம்? கெத்செமனே தோட்டம். ஏன் அங்க கெத்செமனே தோட்டம்னு சொல்றோம்? கண்ணீரை சிந்தி அவர் ஜெபித்தார். அவர் ஜெபித்த வியாகுலப்பட்டு மரண தருவாயிலே நிற்கிறாரு. மரணம் தன்னை நேரிட போகிறது என்று நிற்கிறாரு. சிலுவையிலே தன்னை அறைய போகிறார்கள் என்று பயந்து அவர் அழுது பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினாரு. அவருடைய ரத்தம் வேர்வையின் துளிகளாக இந்த பூமியிலே விழுந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல நமக்கும் ஒவ்வொரு வந்திருக்க அருமையான பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிஸ்பா வேணும். மிஸ்பா என்றால் ஜெபம் பண்ணுகிற, பெரிய வீடாக இருக்கலாம், இல்லை சின்ன வீடாக இருக்கலாம், அது முக்கியம் கிடையாது. உங்க வீட்டுல
ஜபத்துக்கென்று ஒரு அறையை ஒதுக்கணும், ஒரு ரூமை ஒதுக்கணும். ஒருவேளை சின்ன வீடாக இருந்தால் ஒரு ரூம்ல, ஒரு அறையில ஒரு தனி பகுதி ஜபத்துக்கென்று ஒதுக்க வேண்டும். அந்த இடத்துல வேற எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. அந்த ஜெபம் பண்ணுகிற இடத்தை ஒதுக்கி வைக்கணும். ஒரு ஸ்கிரீன் போட்டோ இல்லை அது தனியா ஐசோலேட் பண்ணி வைத்து, இது நான் ஜெபிக்கிற இடம் என்று நீங்கள் உங்க வீட்டில் ஒதுக்கணும். முடிஞ்சா ஒரு ரூமை ஒதுக்கணும், இல்லை என்றால் ரூம்ல ஒரு பகுதியை ஒதுக்கணும். அதுதான் உங்களுக்கு மிஸ்பா. அந்த இடத்துல போய் நீங்க ஜெபித்தீங்க அப்படின்னா அதுதான் மிஸ்பா, ஜெபம் பண்ணுகிற இடம். எல்லாருக்கும் தெரியும், சரித்திர புஸ்தகத்தில் நான் வாசித்து பார்த்தேன். ஜான் வெஸ்லி ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர். அவருடைய அம்மா, அவங்க பேர் சூசன்னா. அந்த அம்மாவுக்கு 16 பிள்ளைங்க, 16 பிள்ளைங்க. அந்த அம்மா, அந்த பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர். அவங்க குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? இந்த அம்மா ஜபத்துக்கென்று ஒரு அறையை ஒதுக்கினார்கள். அறையை சும்மா ஒதுக்கிட்டு விடலாங்க. தினமும் மத்தியானம் 2 மணி முதல் 3 மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தினமும் அந்த அறைக்குள்ளே கடந்து சென்று கதவை பூட்டி கொண்டு ஊக்கமாக ஜெபித்தார்கள். இதனாலதான் அந்த அறைக்குள்ள தேவனுடைய பிரசன்னமும் மகிமையும் சமூகமும் பலமாய் இருந்து அந்த அறையிலிருந்து வீடு முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய பிள்ளைகள் மிக ஆசீர்வாதமாக வல்லமையான ஒரு ஊழியக்காரர்களாக எழும்பினார்கள் என்று சரித்திர புஸ்தகத்துல அடியேன் வாசிக்க முடிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மளும் இதே போல ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம ஜெபம் பண்ணுகிற இடம் என்று ஒதுக்கி, வீட்டுல பல ரூம் இருக்கும், ரூம்ல நிறைய இடம் இருக்கும், ஒரு பகுதியை ஜபத்துக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் என்று அது மாத்திரம் ஒதுக்கிட்டு தினமும் ஒரு நேரத்தை வைத்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்துல நான் போய் இந்த இடத்துல என்னோட ஜபம் பண்ணுகிற இடத்துல நான் ஜெபிப்பேன் என்று ஒரு இடத்தை ஒதுக்கி தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அங்க போய் நீங்க ஜெபிங்க. அதுதான் உங்களுக்கு மிஸ்பா. இப்படி ஜெபிக்க தினமும் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த இடத்துக்கு போய் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வருகைக்காக இயேசுவானவர் அந்த இடத்துக்கு வந்து நின்று என் பிள்ளை எப்போ வருவான் என்று அவளோடு காத்திருந்து அந்த இடத்துக்கு நீங்க போய் ஜெபித்த உடனே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சமூகம் இறங்கி வீடு முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி ஒரு இடத்தை ஏற்பாடு செய்த பின்பு அந்த இடத்துல நாம என்ன செய்யணும் தெரியுமா? இடத்த முதல்ல ஒதுக்கிட்டீங்களா? தினமும் போய் நம்ம அந்த இடத்துல ஜெபிக்கணும். ஒதுக்கின அப்புறம் என்ன செய்யணும் வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:6. பக்கம். யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு. சோத்திரத்தினால் உங்க பாரத்தை, கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் தேவனிடத்துல தெரியப்படுத்தணும். எங்க தெரியப்படுத்தணும்? ரோட்ல தெரியப்படுத்தணுமா? ஜெபம் செய்கிறவங்க இடம், அதற்கு பேர் தான் மிஸ்பா. அந்த இடத்துல போய் நீங்க என்ன கஷ்டமா இருக்கட்டும்பா, என்ன கவலைகள் இருக்கட்டும், என்ன கண்ணீர் இருக்கட்டும், எவ்வளவு வியாகுலம் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அந்த இடத்துக்கு நீங்க போங்க. குறித்த வேலைக்கு போங்க. அங்க இயேசுவானவர் உங்களுக்காக நிற்பார். அங்க போய் நீங்க உங்க காரியத்தை எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீங்க. ஒரு பெரிய வயதான ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஜெபிப்பாங்க. எங்க தெரியுமா ஜெபிப்பாங்க? ஒரு பெரிய தூண், வீட்டுல முன் பகுதியில தூண்னா தெரியும்ல, அந்த தூண் கிட்ட போய் நின்று தினமும் ஜெயிப்பாங்க. இப்ப அந்த வயசான அம்மாவுக்கு மிஸ் ஆகியது தூண். ஒரு முஸ்லிம் லேடி, முஸ்லிம் ஸ்திரீ இருந்தாங்க. கணவர் கொடூரமானவர். ஜெபம் பண்ண முடியாது, வீட்டுல ஜெபிக்க முடியாது, ஜெபித்தா அடித்து கொண்டு போடுவாரு. கொடுமையான ஒரு மனிதன். ஆனா இந்த முஸ்லிம் லேடி ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப அவங்க வீட்டு உள்ள ஜெபிக்க முடியாததால என்ன செய்வாங்கன்னா, குளிக்கும் பொழுது
முழங்கால் படிட்டு பாத்ரூம்ல கத்தரை நோக்கி ஜெபிப்பாங்க. இப்ப அந்த முஸ்லிம் லேடிக்கு மிஸ்பா எது? குளியல் அறை, பாத்ரூம். இந்த ஜான் வெஸ்லி என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார் அல்லவா, அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவருடைய வீட்டு பக்கத்துல அவர் இருக்கும் பகுதிக்கு வெளியில, அதாவது ஊருக்கு வெளியில ஒரு முட்செடி இருக்குமா. அந்த முட்செடி பக்கத்துல ஜெப வீரர்கள் வந்து அந்த முட்செடி பக்கத்துல ஜெபிப்பார்களாம். அந்த ஜான் வெஸ்லி அவர் இருந்த தேசத்துல மகாபெரும் எழுப்புதல் உண்டானது. எப்படி உண்டானதுன்னா, ஜெப குழுவினர் அந்த முட்செடிக்கு அருகிலே வந்து ஜெபிப்பாங்க. இவரு ஜான் வெஸ்லி ரட்சிக்கப்படல. இவர் போய் பரியாசம் செய்வாராம். கர்த்தரை எங்கும் தொழுதும் காலம் இருக்கிறதே, இந்த முட்செடியில தான் கர்த்தர் வருவாரா, நீ இந்த முட்செடியில ஜெபிக்கிறாயே என்று அவர் கேலியும் கிண்டலும் பரியாசமும் செய்தார். இதே பரியாசம் பண்ண உதடு அந்த ஜான் வெஸ்லி ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர் அறியாமலே அந்த முட்செடிக்கு நேராக நோக்கி ஓடினாராம். முட்செடி அருகிலே ஓடினாராம். தேவனுடைய பிரசன்னத்தை அங்கே உணர்ந்தாராம். இப்ப அந்த தேசத்துக்கு மிஸ்பா எது? முட்செடி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீட்டில் ஜெபம் செய்யும் இடம் மிஸ்பா. இதை ஏற்பாடு செய்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியாது, அந்த நேரம் வந்த உடனே உங்கள் அறியாமலே அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி அந்த இடத்துக்கு ஓடுவீங்க. நம்ம வருவதற்கு முன்பாகவே இயேசுவானவர், என் பிள்ளை இப்போ வரப்போறான், என் பிள்ளை இப்போ வரப்போறா, என்கிட்ட பேச போறா, நீ காரியங்களெல்லாம் என்கிட்ட சொல்ல போறா என்று அவரோடு இருப்பார். நீங்க உங்களுக்கென்று அந்த வீட்டில் ஒதுக்கியிருக்கீங்கல்ல, அங்க போய் நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சினாலே தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கும், தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் ஏறும், தேவனுடைய சமூகம் உங்கள் மேல் இறங்கும். அங்க இருந்து வீடு முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படும். தேவனுடைய பிரசன்னம் வீடு முழுவதும் நிரப்பியாச்சுன்னா, வீடுன்றது குடும்பம். வீடுனா கட்டப்பட்ட வீடு அல்ல, குடும்பம். அந்த குடும்பத்துல எல்லாருமே தேவனுடைய பிரசன்னம் ஏறும். உன்னுடைய ஒருவனின் ஜெபத்தினாலே அந்த குடும்பம் முழுவதும் சமாதானமாக காணப்படும். ஹல்லேலூயா. அந்த ஜெபிக்கிறீங்கல்ல, அந்த ஜெபத்தை கேட்கிறார்ல கர்த்தர், கேட்பார்ப்பா. நீ மற்ற இடத்துல ஜெபிக்கிறத விட மிஸ்பா என்ற ஜெப இடம் உன வீட்டில் இருக்குல்ல, அங்க போய் நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கேட்பார். கேட்டு என்ன தெரியுமா செய்வாரு? வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும் அவருடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலரின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவர்களை முறியடித்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்திலே குடியிருந்த எமோரியரின் சீமையை எல்லாம் பிடித்து ஆர்னோன் துவங்கி, இந்த எப்தாக்கு நான் ஆரம்பத்திலே அந்த சாராம்சமும் உங்களுக்கு சொன்னேன். எப்தா இஸ்ரவேலின் சேனாதிபதி. அம்மோன் புத்திரர் இப்போ எதிர்த்து வராங்க இஸ்ரவேலருக்கு. மூப்பர்கள் கூப்பிட்டு எப்தாவை சேனாதிபதி ஆக்கிட்டாங்க. ஆக்கின உடனே எப்தா என்ன பண்ணாரு? மிஸ்பாவுக்கு போய் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணினார், காரியத்தை சொன்னாரு. சொன்ன உடனே இறைவன் என்ன செய்தார்னா, அம்மோன் புத்திரரை இஸ்ரவேலருக்கு முன்பாக முடங்கிட்டு தோக்க வச்சுட்டாரு. இஸ்ரவேலர் ஜெயம் கொண்டார். இதே போலதான்ப்பா நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனை வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், பிரிவினைகள் வரும், பேச்சுவார்த்தை இல்லாத சூழ்நிலை வரும். அந்த பேச்சுவார்த்தை இல்லாத போது மன கஷ்டம் உண்டாகும். நீ ஒன்றும் செய்யாதப்பா. உன் வீட்டில் உனக்கென்று ஒரு இடம் ஜெப அறை இருக்குது அல்லவா, அங்க போய் உன் காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுவினிடத்துல தெரியப்படுத்து. அப்பொழுது உன் காரியத்தை மாற்ற இறைவனுக்கு வல்லமை இருக்கிறது அல்லவா, உன் காரியங்கள்லாம் மாறுதலாய் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் மிஸ்பானா என்ன? ஜெபம் செய்யும் இதான் வேதத்தின்படி வெளிப்படும். அடுத்தது மிஸ்பா. இரண்டாவது காரியம் மிஸ்பா. அந்த வார்த்தை வேதத்தின்படி எதை வெளிப்படுத்துகிறது என்றால், உடன்படிக்கையின் இடம். முதல் ஜெபம் இடம், இரண்டாவது உடன்படிக்கையின் இடம். வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 31.
என்ன பெயர் பெற்றது? மிஸ்பா. மிஸ்பா என்று பெயர். இங்கே இதோட இந்த வசனத்தினுடைய சாராம்சம் எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபுக்கும் அவருடைய மாமனாகிய லாபானுக்கும் ஒரு உடன்படிக்கை நடந்தது. யாக்கோபு 20 ஆண்டு மாமனாராகிய லாபான் இடத்துல பணி செய்தார். எதற்கு பணி செய்தார் என்றால், லாபானுக்கு 2 பெண் இருந்தார்கள். அந்த பெண்ணை விவாகம் முடிப்பதற்காக அவர் பணி செய்தார். இந்த 20 ஆண்டுல 14 ஆண்டு லாபானுடைய 2 மகளுக்காக அவர் பணி செய்தார். 20ல 14 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? உடனே கால்குலேட்டர் எடுக்கலாம். எவ்வளவு இருக்கும்? 6. அந்த 6 வருஷமும் இந்த யாக்கோபு லாபானுடைய மந்தைக்காக சேவை செய்தார். இப்படி 20 வருஷம் சேவை செய்யும் பொழுது நாளுக்கு நாள் லாபானுடைய முகம் ஜாட மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த யாக்கோபுக்கு பயம் உண்டானது. எல்லா ஆடு மாடுகளை எல்லாவற்றையும் பிரித்து கொண்டு என்னை வெறுமையாக அனுப்பிவிடுவாரோ என்று பயந்து கீலேயாத் மலைக்கு அவர் ஓடி போனார். எங்க ஓடி போனாரு? கீலேயாத் மலைக்கு ஓடி போனார். அவர் ஓடி போன அப்புறம் 3 நாள் கழித்து தான் இந்த லாபானுக்கு தெரியுது யாக்கோபு ஓடி போயிட்டாரு. உடனடியாக தன் சகோதரர்களை அழைத்துக் கொண்டு பின்தொடர்ந்து போனார். இப்படி பின்தொடர்ந்து யாக்கோபை பிடிக்க வேண்டும் என்று பின்தொடர்ந்து போகும் பொழுது கர்த்தர் குறுக்கிட்டார். கர்த்தர் குறுக்கிட்டு இந்த லாபானுக்கு ராத்திரி வேளையில ஒரு தரிசனத்தை கொடுத்தார். என்ன தரிசனம்? அவர் என்ன சொன்னார்? 31ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க. தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்றார். பாருங்க, ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. 31:24 ஆதியாகமம் 31:24 ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. நீ யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்றார். ஏன் தேவன் இப்படி சொன்னார் தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வார். யாக்கோபு அவருடைய வழி கர்த்தருக்கு முன்பாக சரியாக இருந்தது. இப்ப யாக்கோபோட சத்துரு யாரு? லாபான். லாபான் எப்படியாவது யாக்கோபு பிடிக்கணும்னு வரான், சத்துருவாக வரான். ஆனா யாக்கோபோட வழி கர்த்தருக்கு பார்வையில சரியாக இருந்தது இல்ல. அப்ப என்ன பண்ணாரு? எச்சரித்து தன் கரத்தை நீட்டி யாக்கோபை அடிக்க வேண்டும் என்று கர்த்தர் எச்சரித்ததனால உடன்படிக்கை செய்ய ஆண்டவரே செய்தார். இதே போலதான் நமக்கு எதிராளி நமக்கு இருக்கு, சாத்தான் இருக்கான். சாத்தான் மட்டும் எதிராளியா? சாத்தான் பல மனிதர்களுக்குள்ளே புகுந்து நமக்கு எதிராளியாக, நமக்கு விரோதமாக செய்யறாங்க. நமக்கு குடும்பத்திலும் சரி வேலையிலும் சரி நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நமக்கு எதிராளி அங்கேயே இருப்பாங்க. நம்மளுடைய வழி சரியாக இருக்கும் பொழுது நமக்கு எதிர்க்கிறாங்கல்ல, வேலை ஸ்தலத்திலும் சரி உலகத்திலும் சரி நம்மளை எதிர்க்கிறாங்கல்ல, அவங்களிடத்துல கர்த்தர் பேசிடுவார். பேசிட்டு நீ இவளை எதிர்க்காத, நீ இவனை எதிர்க்காத என்று கர்த்தர் எச்சரிக்கும் பொழுது அந்த சத்துருக்களும் நம்மிடத்துல சமாதானம் பண்ணும்படி யார் செய்வார்? யார் செய்வார்? கர்த்தர் செய்வார். இப்ப யாக்கோபும் லாபானும் சந்திக்கிறாங்க. யாருடைய கை யாக்கோபை அழிக்க வேண்டும் என்று நீட்டினதோ அதே கையை உடன்படிக்கை செய்ய வைத்தது ஆண்டவராகிய இயேசுவானவர். இந்த தேவனை தான் நாம தொழுது கொள்கிறோம், இந்த தேவனை தான் நாம் வழிபடுகிறோம். நமக்கு எதிர்த்து வரும் சத்துருவை கர்த்தர் முறியடித்து நமக்கோடு சமாதானம் செய்யும்படி அவர் உண்மையும் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிட்டாங்கல்ல. இந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாக என்ன செய்தாங்கன்னா தூணை நிறுத்தினாங்க. இந்த தூண் தான் உடன்படிக்கையின் அடையாளம்.
வாசிக்கலாம். என்ன உடன்படிக்கை? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்கலாம். தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராதபடிக்கும் நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி. இந்த தூண் தான் உடன்படிக்கை. என்ன பண்ணிட்டாரு? ஒரு தூணை நிறுத்திட்டாங்க. தூணை நிறுத்திட்டு லாபானும் யாக்கோபும் உடன்படிக்கை செய்றாங்க. என்ன உடன்படிக்கை? நீ இந்த பக்கம் வரக்கூடாது, நான் அந்த பக்கம் வரமாட்டேன். இதுதான் உடன்படிக்கை. இதை கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. இதுல ஒரு ஆழமான இந்த யாக்கோபு லாபானுடைய சம்பவத்தை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நான் ஆராய்ந்து பார்த்தேன். அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு ஆழமான ஒரு ரகசியம் இதுல இருப்பதை உணர்த்தி கொடுத்தார். அந்த ஆழமான ரகசியத்தை உங்கள் மத்தியில நான் சொல்லிக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஒரு ஆவிக்குரிய ஆழமான ரகசியம் இந்த சம்பவத்துல இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, யாக்கோபு எந்த மலையை நோக்கி ஓடினார்? லாபான் என்ன மலை? கீழையாத். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஒருத்தர் தான். கீழையாத் மலை. இந்த கீழையாத் மலை ஓடினாரா? பின் தொடர்ந்து யார் வந்தா? லாபான் வந்தாரா? வந்துட்டு அங்க ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ஒரு தூணை நிறுத்திட்டாங்க. நீ இந்த பக்கம் வராத, நான் உன் பக்கம் வரமாட்டேன். இந்த கீழையாத் மலை எதற்கு ஒப்பாய் இருக்குன்னா, கல்வாரி மலைக்கு அது ஒப்பாய் இருக்கு. இப்ப இந்த கீழையாத் மலையில ஒரு தூணை நிறுத்திட்டாங்க. இப்ப கீழையாத் மலை எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? மலைக்கு ஒப்பாய் இருக்கு. அந்த கீழையாத் மலை மேல ஒரு தூணை நிறுத்திட்டாங்க. இந்த தூண் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்போ கீழையாத் மலையில பிச்சின் தைலம் என்று ஒன்று இருந்தது. அந்த பிச்சின் தைலம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால், இயேசுவின் ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இப்ப இந்த தூணை நிறுத்திட்டாங்கல்ல, என்ன உடன்படிக்கை பண்ணாங்க ரெண்டு பேரும்? நான் அந்த பக்கம். அதே போலதான் கல்வாரி சிலுவையில, அந்த கல்வாரி மலையில இயேசு நம்ம கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்ன உடன்படிக்கை என்றால், நீ என் சிலுவை அண்டியிலேயே நிற்கணும், என்னுடைய சிலுவை நிழலிலே நீ நிற்கணும். அப்போ சத்துருவாகிய சாத்தான், நம்ம எதிராளி யாரு? சாத்தான் அந்த கல்வாரி மலை அடிவாரம் வரைக்கும் வருவான். அது வரைக்கும் தான் அவனால வர முடியும். ஆனால் அதற்கு மேற்கொண்டு சிலுவை அண்டை வர முடியாது. ஏனென்றால் கல்வாரி சிலுவிலே இயேசுவானவர் அவனுடைய தலையை நசுக்கினபடியால் அந்த சிலுவை அண்டை வர முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? அந்த சிலுவை அண்டையில நிற்கணும். அந்த சிலுவை அண்டையில நிற்காம நம்ம கல்வாரி அடிவாரத்துக்கு அந்த கல்வாரி சிலுவையை விட்டு அந்த கல்வாரி மலைக்கு அடிவாரத்துக்கு போயிட்டு என்ன ஆகும்? இயேசு சொல்றாரு, சிலுவை தான் தூணு, அடையாளம், உனக்கு எனக்கு அடையாளம், இதுல நீ நின்று. அதை விட்டுட்டு அந்த கல்வாரி மலை இருக்குல்ல, அடிவாரத்துக்கு தாண்டி போன என்ன ஆகும்? சாத்தான் என்ன பண்ணுவான்? ஆண்களே தூங்காதீங்க. சாத்தான் என்ன பண்ணுவான்? சாத்தான் போராடுவான், பிடிச்சிட்டு போய் அடிச்சு. அப்போ எகிப்தியரை விரட்டிட்டு இஸ்ரவேல் வந்தாங்க. எது வரைக்கும் வந்தாங்க? செங்கடலுக்கு மேல வர முடிஞ்சுதா? முழுகி போயிட்டாங்க. சரியா? அதே போல சிலுவை நிழல நாம இருக்கும் பொழுது சாத்தான் வருவான். கல்வாரி மலை எட்ஜ் வரைக்கும் வருவான், மூளை வரைக்கும் வருவான். ஆனா அங்க வர முடியாது. நீங்க அந்த சிலுவை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா அவன் உங்களை பிடித்துக் கொள்வான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் சரி சிலுவையை விட்டு வெளியே வந்துடாதீங்க. அதுதான் பின்வாங்குதல். பின்வாங்கி போறது, பின் எடுத்து போது. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கிய நான் பின்னோக்கிய. உலகம் என் பின்னே சிலுவையை நோக்கி ஓடுங்கள். அந்த சிலுவையில 2 கரத்தை நீட்டி இயேசு நிற்கிறார்ல, அந்த 2 கரத்தால் அவர் அணைத்து வச்சிருக்கிறாரு. அந்த நிழலை விட்டு வெளியே வந்துடாதீங்க. வெளியே வந்துட்டீங்கன்னா அந்த மலை அடிவாரத்துல சாத்தான் இருக்கிறான். இதுதான் கர்த்தர் நமக்கும் அவருக்கும் செய்த உடன்படிக்கை. நீ சிலுவை அண்டையிரு, நீ வெளியே போகாத. அந்த உடன்படிக்கை செய்யப்பட்ட அந்த சிலுவை தான்
மிஸ்பா என்று இவ்வேளையில உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையும் சரி, எவ்வளவு நெருக்க பாரம் எது வந்தாலும் சரி, இயேசுவை விட்டு, அவர் சிலுவையை விட்டு நீங்கள் போகாதபடிக்கு உங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. போயிட்டீங்க அப்படின்னா கட்சிக்கும் சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று காத்திருக்கும் சத்ருவானவன் ரெடியாக இருக்கான், பிடித்துக் கொள்வான். அருமையானவர்களே, இரண்டாவது மிஸ்பா என்னது? உடன்படிக்கை செய்கிற இடம். மிஸ்பானா இடம். முதல் இடம் என்னது? ஜெப இடம். இரண்டாவது உடன். மூணாவது என்னன்னா மன்றாடும் இடம். மிஸ்பா என்றால் மன்றாடும் இடம். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7:5. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். எங்க கூட்டுங்கள் என்றால்? மிஸ்பாவிலே. எதற்கு கூட்ட சொன்னாரு? மன்றாடும்படிக்கு கூட்ட சொன்னார். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கு மிஸ்பா மன்றாடுகிற இடமாக, பரிந்து பேசுகிற இடமாக, திறப்பில் நின்று விண்ணப்பம் பண்ணுகிற இடமாக அது காணப்பட்டது. இந்த மிஸ்பா என்ற இடத்திலே கிருபையின் ஆவினாலும் விண்ணப்பத்தின் ஆவினாலும் கண்ணீரின் ஆவினாலும் இயேசுவானவர் உங்களை நிரப்புவார். ஏன் சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களை மிஸ்பாவுக்கு வர சொன்னார்? ஏன் வர சொன்னார்? ஏன் வர சொன்னார்? மன்றாடு. மன்றாடுன்னா இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறது தான் மன்றாடு. வெறுமனை ஜெபிக்கிறதுல இருதயத்தை ஊற்றி கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறது தான் மன்றாடு. இப்ப இஸ்ரவேல் மக்களை வர சொல்லிட்டார். இஸ்ரவேல் மக்கள்லாம் அங்க வந்துட்டாங்க. ஏன் இங்க மிஸ்பாக்கு வர சொன்னார்னா, பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க ராஜாக்கள் இல்லை, நியாயாதிபதிகளும் கிடையாது, யாருமே இல்லை. பெலிஸ்தியர்கள் போர் தொடுத்துட்டாங்க, வேற வழி தெரியல. சாமுவேல் இஸ்ரவேலர்களை எல்லாரையும் மிஸ்பாவுக்கு வர சொல்லி மன்றாடும்படி தீர்மானம் செய்தார். சரி, மன்றாட போறோம், எல்லாரும் வாங்க அப்படின்னோட எல்லாரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி எழும்பி இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் என்றார். பாருங்க, இப்போ பாலஸ்தீனியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சண்டை பரப்பிச்சிட்டாங்க, சண்டை கூட வந்துட்டாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணும்ல, யாருமே இல்லை, நியாயாதிபதி இல்லை, ராஜாக்கள் இல்லை, என்ன செய்வாங்க? வேற வழி தெரியல. சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லாரும் இஸ்ரவேல் மக்களை மிஸ்பாவுக்கு வர சொல்லிட்டார். வந்து மன்றாட, நான் மன்றாட போறேன், எனக்கு வேற வழியே தெரியல, எந்த மனிதனும் எனக்கு இல்லை, நான் கர்த்தரை நோக்கி மன்றாட போறேன். மன்றாடுவதற்கு முன்பாக நீங்க என்ன செய்யணும்னா, உங்களிடத்தில் இருக்கும் விக்கிரகத்தை அப்புறப்படுத்துங்கள். முதலாவது விக்கிரகத்தை அப்புறப்படுத்துங்கள். அதற்கு பின்பாக தேவனுடைய சமூகத்தை நோக்கி உங்களை செவ்வாய்ப்படுத்துங்கள். மூன்றாவது, நீங்கள் பாவ அறிக்கை செய்யுங்கள் என்று சொன்னார். சும்மா மன்றாடல அவரு, மன்றாடுவதற்கு அவர் எல்லாரையும் கூட்டிட்டாரு மிஸ்பாக்கு. இப்ப அவரு சொல்றாரு, எழுப்பி சொல்றாரு, நீங்க முதலாவது உங்கள்கிட்ட இருக்கும் விக்கிரகத்தை எடுங்க, உங்களுடைய பார்வையை தேவ சமூகத்துக்கு நேராக திருப்புங்க, உங்க பார்வையை செவ்வாய்ப்படுத்துங்க, தேவனுடைய சமூகத்தை நோக்கி பாருங்க, பாவரிக்கை செய்யுங்க என்று சொன்னார். இதை கேட்ட இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தாங்க? வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். சரி, இப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டார். சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க? முதல்ல விக்கிரகத்தை நீக்கினாங்க, என்னை நோக்கி பாருன்றாங்க. பார்த்தாங்க,
நான் பாவம் செய்தேன் என்று பாவத்தை ஒப்புக்கொண்டாங்க, பாவரிக்கை செய்தாங்க. செய்துட்டேன்னா தண்ணீர் மொண்டு ஊத்துனாங்க. அப்படி இருக்கா? தண்ணீர் மொண்டு ஊத்துனாங்க. இந்த தண்ணீர் மொண்டு ஊத்துறதுனா என்ன அர்த்தம்னா, இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பதற்கு அடையாளம். அதுதான் மன்றாட்டு. இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பதுதான் அந்த தண்ணீர் ஊற்றுதலுக்கு அடையாளம். அதுதான் மன்றாட்டு. இந்த மன்றாட ஒரு இடத்தை தெரிந்து கொண்டாங்கல்ல, அந்த இடத்துக்கு பேர் என்ன? மிஸ்பா. அருமையானவர்களே, உங்க வீட்டில் முதலாவது ஒரு இடம் இருக்கணும். அந்த இடத்துல நீங்க ஜெபிக்கணும். அதுதான் ஜெப இடம். அடுத்தது அந்த இடத்துல இயேசுவானவரோடு நீங்க உடன்படிக்கை செய்யணும். அதுதான் மிஸ்பா. மூன்றாவது, நீங்க அங்க போய் மன்றாடணும். மன்றாடுறதுக்கு முன்பாக உங்கள் வீட்டில் இருக்கும் விக்கிரகத்தை முதலாவது அப்புறப்படுத்தணும். என்னை அன்றி வேறு தேவன் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் பொழுது உங்களுடைய வீட்டில் விக்கிரகங்கள்லாம் இருக்கக்கூடாது. விக்கிரகத்தை அப்புறப்படுத்தணும். ஒரு சின்ன விக்கிரகம் உங்க வீட்டில் இருந்தாலும் சரி, இறைவனுடைய பிரசன்னத்தை அதை தடைப்படும். உங்க வீட்டில் பிரசன்னம் வராதுப்பா. ஒரு சின்ன விக்கிரகம் பிசாசுக்குரியது உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த பிரசன்னம் தடைப்படும். நீங்க என்னைக்கு அந்த விக்கிரகத்தை உடைத்து வெளியே போடுகிறீர்களோ அன்றைக்கு அந்த தடைகள் உடைக்கப்பட்டு உங்க தேவனுடைய பிரசன்னம் உள்ளே வரும். முதலாவது விக்கிரகத்தை அகற்றணும். விக்கிரகம்னா பிசாசு, அந்த இந்துக்கள் சொல்லுகிற சாமி மாத்திரம் அல்லப்பா. இயேசுவுக்கு மேல நீங்க எதன் மேல் அன்பாக இருந்தாலும் அது விக்கிரகம் தான். இறைவனுக்கு மேல ஏதாவது எதை நீங்க எதன் மேல் அன்பாக நாட்டமாக இருந்தாலும் அது விக்கிரகம் தான். சில பேருக்கு செல்போன் மேல ரொம்ப நாட்டமா இருக்கும். ஜபத்தை விட்டுட்டு பைபிள் வாசிக்கிற செல்லையே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த செல்லு வந்து விக்கிரகம். சில பேருக்கு வண்டினா ரொம்ப ஆசை, காருனா ரொம்ப ஆசை, அதுவும் ப்ளூ கார்னா ரொம்ப ஆசை. அந்த ப்ளூ கார் மேலேயே நாட்டமா இருந்தா அது விக்கிரகம். காரு 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 அதை பண்ணணும் இதை பண்ணணும், காருக்கு ரொம்ப நான் முக்கியத்துவம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அதுவும் விக்கிரகம். அப்போ எனக்கு என்ன ஆகும்? ஆசீர்வாதம் தடைப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்க நேரத்தை நீங்க எதுல செலவிடுகிறீங்கன்ட்டு, உங்க உள்ள எதுல இருக்குன்னு கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. எதன் மேல் நீங்க நாட்டமாக இருக்கிறீங்கன்ட்டு. மனைவி மனைவி மனைவி, கணவன் 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 அப்படி இருக்கு. அப்படி கண்டிப்பா நீங்க இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி மனைவி மனைவி மனைவி, கணவன் 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 அப்படி இருந்தீங்கன்னா அப்போ அது நீங்களே விக்கிரகம் ஆக்குறீங்கன்னு என்று அர்த்தம். இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? உன் தகப்பனார் தாயை விட்டு என்ன பண்ணணும்? சிலுவை எடுத்துக்கொண்டு சிலுவை எடுத்துக்கொண்டு சிலுவை எடுத்துக்கொண்டு மனைவியை பின்பற்றணும் என்று அவர் சொல்றார். சிலுவை எடுத்துக்கொண்டு யாரை பின்பற்றணும்? அதான் அதனுடைய ஆழமான அர்த்தம். யாரையுமே நீங்களே விக்கிரமாக்கிறாதீங்க. அவங்களுக்கும் ஆசீர்வாதம் போயிடும், உங்களுக்கும் ஆசீர்வாதம் போயிடும். அருமையானவர்களே, உங்க வீட்டுல ஒரு சின்ன பிசாசு அந்த விக்கிரகம் இருந்தா ஆசீர்வாதம் தடைபட்டு போயிடும். போன வாரம் ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக நம்ம ஜோயல் சோஃபியா வீட்டுக்கு போயிட்டு அங்கெல்லாம் ஐயா ஜபத்தோடு, ஐயா நம்ம பிள்ளைங்க ஜோஷ்வா இவங்கெல்லாம் சேர்ந்து அதை அன்புமணி மற்ற எல்லாம் சேர்ந்து அதை உடைச்சி எடுத்தாங்க. ஆனாலும் ஒரு சின்ன விக்கிரகம் ஒன்றும் உள்ள இருக்கு, ஆழத்தில் இருக்கு. அது நீ என்னைக்கு வெளியெடுக்கிறியோ அன்னைக்கு உடைய வாழ்வு ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. காசி வீட்டுக்கு போன வாரம் போனோம். வாங்க, சூப்பரா இருக்கு, ஒண்ணு இல்லையா, பக்காவா இருக்கியாரு. கர்த்தர் கரெக்டா வெளிப்படுத்தினார். பிசாசு வந்து நிக்கிறத சொன்ன உள்ள போன விக்கிரகம் இருந்தது. அவர் எடுப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். எடுப்பீங்களா? வந்து பார்ப்போம். அப்புறப்படுத்திடுவோம். நீங்க அப்புறப்படுத்தி பாருங்க, தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல நிற்கும். நீங்க ஒரு ரூம்ல இருக்கிறது விக்கிரகம் வச்சீங்களா, அதை எடுத்துட்டு ஜப அறையா மாத்துங்க. அது உங்களுக்கு மிஸ்பா மாறும், வாழ்க்கை மாறும், குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. அருமையானவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளை, தண்ணீர் ஊற்றுவது மன்றாடி ஜெபிப்பதற்கு அடையாளம். அந்த மிஸ்பாவில் தான் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும். இதுதான் பக்தனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதங்களில் இவ்விதமாக சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம்.
வேகமாக வாசிங்க. சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அவருடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அவருடைய சமூகம்னா என்ன? மிஸ்பா. அங்க போய் என்ன பண்ணணும்? இருதயத்தை ஊற்றணும். ஊற்றுறதுக்கு பெயர் தான் மன்றாடு. அந்த மன்றாட்டுக்குரிய இடம் தான் மிஸ்பா. இப்போ இஸ்ரவேல் மக்கள் பாவரிக்கை செய்தாங்க. என்ன, எப்படி அறிக்கை செய்தாங்க? உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம் அப்படின்னாங்க. நம்மளும் அப்படித்தான் சொல்லணும். பாவத்தை மறைக்க கூடாது. நான் பர்ஃபெக்டா இருக்கேன்னா யார் எந்த மனுஷனும் பர்ஃபெக்டா கிடையாது. பாவம் எல்லா இடத்துல இருக்கும். நான் பாவம் செய்தேன் என்று முதலாவது ஒப்புக்கொள்ளணும். ஒப்புக்கொண்டு தேவனுடைய சன்னிதானத்துல அந்த மிஸ்பால உங்களை ஊற்றி ஜெபிங்க. நான் பாவம் செய்துட்டேன், ஏசப்பா என்னை மன்னிங்க, நான் இந்த பாவத்தெல்லாம் செய்துட்டேன் என்று வெளிப்படையாக நீங்கள் பாவ அறிக்கையை செய்யுங்க. பரிசுத்தவான்கள் இடத்துல அறிக்கை செய்யுங்க. அப்போ உங்க பாவங்களை கழுவப்படும். அப்ப என்ன ஆகும்? கழுவப்பட்ட உடனே இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பாவத்தை ஒப்புக்கொண்டு விக்கிரகத்தை முதல்ல அகற்றினாங்க. தேவனை நோக்கி பார்த்தாங்க. தேவனை நோக்கி பார்த்துட்டு பாவரிக்கை செய்தாங்க. செய்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பாவரிக்கை செய்த உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்தார்னா மன்றாட ஆரம்பிச்சாரு. ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. இப்படி ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்தது? சாமுவேல் தீர்க்கதரிசி ஊற்றி ஜெபிக்கும் பொழுது, மன்றாடும் பொழுது என்ன நடந்தது? 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். பட்டு விழுந்துட்டாங்க. இந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதிர்த்து பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க. ராஜாக்கள் இல்ல, சேனாதிபதிகள் இல்ல, நியாயாதிபதிகள் ஒருத்தரும் இல்ல. சாமுவேல் இறைவன் நோக்கி மன்றாட வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டாரு. சும்மா போய் மன்றாட முடியாதுல்ல. மக்களை மிஸ்பாவுக்கு கூட்டி நீங்க விக்கிரகத்தை அகற்றுங்க, பாவரிக்கை தேவன் நோக்கி பாருங்க, பாவரிக்கை செய்யுங்க. ஜனங்கள் அதை அப்படியே செய்துட்டாங்க. செய்த உடனே அவர் அதுக்கப்புறம் மன்றாட ஆரம்பிச்சார். இந்த மன்றாட்டை தான் கர்த்தர் கேட்டாரு. நீ பாவத்தோடு ஜெபம் பண்ணினா, நீ பாவத்தோடு மன்றாடினா கர்த்தர் கேட்க மாட்டாரு. நீ பாவத்தை அறிக்கை செய்து நீ ஜெபம் பண்ணும் பொழுது அப்போ மகா இடி முழக்கங்கள் இறங்கி பெலிஸ்தியரை இஸ்ரவேலருக்கு முன்பாக அவர் தோற்கடித்தார். இஸ்ரவேலர் ஜெயம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. அதே போல அருமையான சகோதரனே, அருமையான சகோதரிகளே, உங்களுக்கும் வாழ்க்கையில போராட்டம், பிரச்சனை இது எல்லாம் வரும்போது உங்களை ஆராய்ந்து பாருங்க. என்ன பாவம் நான் செய்தேன் என்று அதை தேவனுடைய சமூகத்துல நீங்கள் அறிக்கை செய்து என்னென்ன பாவம் இருக்கோ அதெல்லாம் விக்கிரகம், அதை எல்லாத்தையும் அகற்றுங்க. ஒன் பை ஒன் அகற்றி நான் பரத்துக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று ஒப்புக்கொள்ளுங்க. ஒப்புக்கொண்டு தேவனுடைய சன்னிதானத்தில் நீங்க சமூகத்தில் அவரை நோக்கி பாருங்க. அறிக்கை செய்த பின்பு மன்றாடி ஜெபிங்க. கர்த்தர் என்ன தெரியுமா செய்வாரு? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தரே யுத்தம் செய்வார். கர்த்தரே, ஹல்லேலூயா, கர்த்தரே உங்களுக்கு யுத்தம் செய்வாரு. உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு சத்துரு ஒரு வழியில வந்தாலும் 7 வழியில அவன் உன்னை விட்டு ஓடி போவான். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, பில்லி சூரியன் ஒன்றும் இல்லை. நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுக்காக, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறாரு. உங்களுடைய பிரச்சனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் அந்த மிஸ்பா என்றும் தேவ சமூகத்திலே இறக்கி வையுங்கள். உங்கள் காரியத்தை சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள், பாவரிக்கை செய்யுங்கள், மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் உங்களை இறங்கி எல்லா தீங்கு கர்த்தர் மாற்றி உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே அவர் அழித்து போடுகிறவராய் இருக்கிறார். விடுதலை ஆவீர்கள். ஜபத்திலே வல்லமையானது என்னவென்றால் இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றி ஜபிக்கிற ஜபம்தான் வல்லமையானது. சாதாரண நிலைமையில நீ 4 மணி நேரம் ஜபித்தாலும் அது பலன் கிடையாது. அரை மணி நேரம் நீ ஜபித்தாலும் ஊக்கமாக இறைவனுடைய சன்னிதானத்திலே மன்றாடி நீ ஜபிக்கும் பொழுது அது மிகுந்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இதற்கு உதாரணம். இயேசு ஊற்றுண்டி ஜபித்தாரே, அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் என்று உன்னத பாட்டின் புஸ்தகம்
புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு ஏதுவாக ஊற்றி ஜெபித்தாரே. ஏசாயா 53:12 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கண்ணீரை ஊற்றினாரே. எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு வேர்வையும் இரத்தத்தையும் சிந்தி ஜெபித்தாரே. லூக்கா 22:44 எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மிஸ்பா என்ற தேவ சமூகத்தில் வந்து உங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணும் பொழுது இதைதான் வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். புலம்பல் 2:19. ஆண்டவருடைய சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீர் போல ஊற்றிவிடு. அருமையான பிள்ளைகளே, நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கலாம், நெருக்கத்தில் இருக்கலாம், மனவேதனையில் இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய மிஸ்பா என்றும் தேவ சமூகத்திலே வந்து உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிங்க. அப்பொழுது அந்த இடம் உங்களுக்கு ஜெயத்தின் இடமாக மாறும். கர்த்தரே உங்களுக்கு யுத்தம் செய்வார்ப்பா. நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், நீங்க போய் சொன்னா போதும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அதற்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்யணுமா, கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கணுமா, செய்யணுமா, நீ செய்ய வேண்டியது விக்கிரகத்தை அழி. உள்ள எவ்வளவோ பாவம் நீ வச்சிருப்ப, கசப்பு, நீ கசப்பா இருந்தாலும் விக்கிரகம் தான், அதை அழிச்சிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பாரு. உனக்காக அவர் ரத்தம் சிந்திருக்கிறாரு. உன் பாவம் நீங்கும்படி தானே அவர் ரத்தம் சிந்திருக்கிறாரு. அவரை நோக்கி பாரு. உன் பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய். அப்பொழுது கர்த்தர் உனக்கு யுத்தம் செய்வார். யுத்தம் செய்து நீ ஜெபிக்கிறனோ வீட்டுல ஒரு மிஸ்பானு, அது உனக்கு ஜெயத்தின் இடமாக மாறும். வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளும் இடமாக மாறும். உங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி ஜெயத்தை கட்டளிட கர்த்தர் உங்களுக்காக மிஸ்பா என்னும் இடத்திலே நின்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் மிஸ்பா ஆவிக்குரிய பிரகாரமாக வெளிப்படுத்துகிறது. முதல் ஜெப இடம். மிஸ்பான முதல் என்ன? காவல் கோபுரம். ஆவிக்குரிய பிரகாரமாய் வேதத்தின்படி ஜெப இடம், உடன்படிக்கை பண்ணுகிற இடம், மன்றாடுகிற இடம். கடைசியாக இந்த மிஸ்பால போய் நம்ம ஜெபிக்கிறோம்ல, ஜெப இடம், உடன்படிக்கை இடம். ஜெப இடம்னா கர்த்தரை நோக்கி நாம ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல போய் குறித்த வேலையில ஜெபிக்கணும். இஷ்டத்துக்கு ஏனா தானோ கண்டனால குறித்த இடம் அதுக்குன்னு ஒதுக்கி ஜெபிக்கணும். இயேசுவோடு உடன்படிக்கை செய்யணும். சிலுவை அண்டையில நான் இருப்பேன், வெளியே வரமாட்டேன். அப்புறம் ஊற்றி பாவத்தை அறிக்கை செய்து விக்கிரகத்தை அப்புறப்படுத்தி அவரை நோக்கி மன்றாடணும். இப்படி செய்தோம்னா கர்த்தர் உன்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றுவார். கண்ணீரை அவர் துடைப்பார். நீ அங்க போய் மன்றாடி ஜெபிப்பல்லப்பா, அழுவேன் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது ஒன்னு அறியாமலே கண்களிலிருந்து கண்ணீர் வரும். அந்த கண்ணீரை கர்த்தர் என்ன தெரியுமா செய்வாரு? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முழங்காலில் இருந்து முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தம்முடைய ஜனத்தின் மேல் உள்ள நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். அங்க என்ன எழுதியிருக்கு? நம்ம அந்த மிஸ்பா என்ற இடத்துல போய் ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம அறியாமலேயே கண்ணீர் வரும். அந்த கண்ணீரை கர்த்தர் என்ன செய்வாரு? முகங்கள் இருக்கும் கண்ணீரை துடைப்பார் என்று எழுதியிருக்கு. எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து. அழுகும்போது இந்த தண்ணி எங்க வருது? முகத்துல தானே வருது. அந்த முகத்தில் உள்ள கண்ணீரை கர்த்தர் துடைப்பார் என்று இருக்கு. இததான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 42:3. சங்கீதம் 42:3. தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அந்த இடத்துல போய் நீங்க மன்றாட, உங்க காரியத்தெல்லாம் நீங்க சொல்லி மன்றாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்ணீரா மாறிடும். அந்த கண்ணீரை இயேசு அப்படியே விடமாட்டார்ப்பா. முகத்திலிருந்து வந்து தன் கரத்தை தொட்டு துடைக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வெளியே சிரித்து கொண்டு இருக்கலாம், நல்ல வெளியே சிரிக்கலாம், ஆனா உள்ள உங்களுக்குள்ள ஒரு கண்ணீர் இருக்கும். எந்த பிரச்சனையிலும் சரி நீங்க கடந்து போகலாம்.
நெருக்கங்கள்ல போகலாம், கடன் பிரச்சனையில போகலாம், வேலையில உபத்திரத்தின் வழியாக போகலாம், குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தில் நீங்கள் போகலாம், குடும்பத்தில் பேச்சுவார்த்தை இல்லாதனால மன கஷ்டத்தோடு நீங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாதனால மன வேதனையோடு இருக்கலாம், குழந்தை எனக்கு இல்லையே என்று அங்கலாய்ப்போடு வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் வெளியே நீங்கள் சிரித்து கொண்டு இருக்கலாம். உள்ள இவ்வளோ சண்டை என் குடும்பத்தில் நடக்குது, இவ்வளோ சண்டை என் வாழ்க்கையில் நடக்குது என்று உள்ள நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். இரவெல்லாம் தூங்காம உன் குடும்பத்துக்காக நீ அழுது கொண்டு இருக்கலாம். வெளியே கேட்கும் பொழுது நான் நல்லா இருக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை நீ வாயில சொல்லலாம். ஆனால் இரவு முழுவதும் தூங்காம என்னை இப்படி வார்த்தையினாலே நெருக்குகிறார்களே, என்னுடைய குடும்பத்தின் உள்ள வாழ்க்கை, குடும்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கை இவ்விதமாக போகிறதே என்று உள்ளே அங்கலாய்த்து நீ கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கலாம். என் கண்ணீரை யாரும் பார்த்திடக்கூடாது என்று நீ மறைந்து அழுகலாம். பாத்ரூம்ல உள்ள நீ அழுகலாம், வெளியே சிரிக்கலாம், நான் சூப்பரா இருக்கேன் நல்லா இருக்கிறேன், உள்ள நீ அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று மறந்து போகாதீங்க, நீ அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை துடைப்பேன், உங்கள் கண்ணீர் மாறும். நீ மிஸ்பா என்றும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நீ மன்றாடி ஜெபிக்கும் பொழுது நீ வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். வெளியில உள்ள முகத்தில் உள்ள கண்ணீர் இல்லப்பா, நீ உள்ள அழுகிறல்ல, உள்ள உனக்குள்ள ஒரு மனுஷி இருக்கிறாங்க. அந்த மனுஷில் உள்ள முகத்தை கண்ணீர் சிந்தும், அந்த கண்ணீரை அவர் துடைக்கிறார். நம்ம யாரு? அவருடைய பிள்ளைங்க. அப்ப ஏசப்பா யாரு? நம்முடைய அப்பா. இப்போ நான் வேலை ஸ்தலத்தை முடிச்சுட்டு யூனிஃபார்ம்ல தான் நான் வருவேன். வீட்டுக்கு வந்த உடனே நான் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு முன்பாக, இப்போ அப்படி இல்லை, இப்போ ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன், முன்னாடி சொல்கிறேன், உள்ளே போய் நான் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு முன்னாடி என்னுடைய பிள்ளைங்க அழுதுட்டு இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அழுதுகிட்டே இரு அப்படின்னு போய் ஃப்ரெஷ்அப் ஆகனா, இல்லை நின்று கேட்பேனா? ஏன் நின்று கேட்பேன், ஏன் அழுகிற? அதற்கு ஒரு தீர்வை கொடுப்பேன். கண்ணீரை விசாரிக்கிறவன் தகப்பன், அதற்கு தீர்வு கொடுக்கிறவன் தகப்பன். இயேசு உயிர்த்தெழுந்தார்ல, இயேசு உயிர்த்தெழுந்த போது மகதலேனியா மரியாள் அந்த அம்மா போய் கல்லறையை பார்த்து இயேசு காணும், உடனே அழுது கொண்டு ஓடினாங்க. அப்போ இயேசு அவருக்கு முன்பாக தென்பட்டு நின்றார். இயேசு நின்றார். நின்று நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். இதுதான் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு பேசின முதல் வார்த்தை. என்ன வார்த்தை? நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். அதே போலதான் நம்ம பல கஷ்டத்தை, நெருக்கத்துல, வேதனையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து சமாதானம் இல்லாமல் இருக்கிறதே, இப்படி வார்த்தையினால் என்னை உருவ குத்துகிறார்களே என்று ராத்திரியெல்லாம் நீ தூங்காம அழுது கொண்டு இருக்கலாம். எனக்கு குழந்தை இல்லையே, எல்லாருக்கும் குழந்தை இருக்கே, எனக்கு குழந்தை இல்லையே என்று வெளியே சிரித்து கொண்டு நீ அழுது கொண்டு உள்ளே இருக்கலாம். உன் அந்தரங்க கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறவராயிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் அழுகையை, உன் கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறவராய் இருக்கிறாரு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், இறைவனோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறாரு. என்னை இப்படிலாம் குறை சொல்லுகிறாங்களே, இவ்வளவு என்னை வேதனைப்படுத்துறாங்களே, என்னை நெருக்குங்கிறாங்களே என்று நீ உள்ளத்துல நீ அழுகிறவா, வெளியே சிரித்து மகிழ்ச்சியா இருக்கலாம், உள்ளத்துல நீ அழுகிற கண்ணீரை கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறாரு. நீ என்ன செய்யணும் தெரியுமா? எந்த மனுஷனிடத்திலும் போய் நீ போய் உன் காரியத்தை சொல்லாத, எந்த மனுஷனிடத்திலும் போய் நீ அழாத, உன் உற்றார் உறவினர்களிடத்திலும் போய் நீ அழாத. மனுஷன் என்ன பண்ணுவான்? மனுஷன் வந்து அப்படியா, அழாதப்பா, அழாத அழாத, அவ்வளவுதான் சொல்லுவான். உலகம் நாம் சிரிப்பதை விரும்புவதில்லை, உலகம் நாம் அழுவதை தான் விரும்புகிறது இந்த காலத்துல. ஆனால் கர்த்தர் நாம் அழுவதை விரும்புவதில்லை, நாம் சிரிப்பதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. உங்கள் உறவுகள்கிட்ட போய் நீ அழுதினா உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவான், இப்படி கஷ்டப்படுகிறான், நான் இப்படி கஷ்டப்படுகிறேன். ஆனால் வெளியே பேசுவான், வார்த்தையில பேசுவான், அழாதீங்க ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடும் அப்படி பேசுவான். நீ ஊழியக்காரன் இடத்துல இல்லை பாஸ்டர் இடத்துல, நம்ம ஐயா இடத்துல போய் நீங்கள் அழுது உங்கள் காரியங்களை சொன்னீங்கன்னா ஐயாவும் சரி நானும் சரி உங்களோடு சேர்ந்து
தேவனிடத்தில் அழுவோம், இந்த பிள்ளைய விடுதலை செய்யும் ஆண்டவரே. ஆனால் கண்ணீருக்குரிய பிரச்சனையை கர்த்தர் ஒருவர் தான் மாற்ற முடியும். எந்த மனுஷனும் மாற்ற முடியாது. நீ உங்க சொந்த உறவட்ட போய் நீ அழுகிற அப்படின்னா அவன் கரத்தை பிடிச்சி ஆறுதல் படுத்தி ஹக் பண்ணி மார்போட அணைத்து கவலைப்படாதப்பா அழாத இப்படிதான் சொல்ல முடியும். ஆனால் அந்த கண்ணீரின் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறவர் ஒரே ஒரு தான் இயேசு. அதனால்தான் உன் கண்ணீரை கர்த்தரிடத்துல போய் தெரியப்படுத்துப்பா. உன் பிரச்சனை, கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மிஸ்பா என்ற இடத்துல போய் நீ எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் போய் சொல்லிடு. கர்த்தர் உன் பிரச்சனையை மாற்றக்கூடியவராய் இருக்கிறாரு. உன் வேதனையை நீங்கக்கூடியவராய் இருக்கிறாரு. உன் அந்தரங்கத்தில் நீ வடிக்கிற கண்ணீர் அது கர்த்தர் முகத்தை துடைத்து உன் கண்ணீரை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறாரு. நீங்கள் கண்ணீர் சிந்துவது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. நீங்கள் சமாதானமாய் மகிழ்ச்சியோடு ஒருவர் பேசி மகிழ்ந்து இருப்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். நீங்கள் பேசாமல் இருக்கும் பொழுது, சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது சத்துரு கொண்டாடுவான். ஆனால் நீங்கள் பேசி ஒப்புரவாகும் பொழுது தேவன் மகிழ்ச்சியோடு தூத சேனையோடு அவர் கொண்டாடுவார். ஹல்லேலூயா. இயேசு அழைக்கிறாருப்பா, கண்ணீர் சிந்தாதீங்க. அந்தரங்கத்துல நீங்க கண்ணீர் சிந்துறாதீங்க. நீ சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறாரு. அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, நான் சிந்துகிற கண்ணீரை துருத்தியில கணக்கு வைத்திருக்கிறீர் என்று. சிந்துகிற கண்ணீரை துருத்தியில கணக்கு வைத்திருக்கிறேன். நீங்க போய் இந்த மிஸ்பால ஒவ்வொரு பிரச்சனைகளை சொல்லி அவர்கிட்ட சொல்லுங்க. எந்த மனுஷன்டையும் சொல்லாதீங்க. அவர்கிட்ட போய் நீ கண்ணீர் சிந்தும் பொழுது நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இயேசுவானவர் கணக்கு வைத்திருக்கிறாரு. இந்த இயேசுவினிடத்துல போய் நீ கண்ணீர் சிந்து, உன் காரியம் மாறும். கண்ணீர் சிந்தி மன்றாடி ஜெபிப்பதற்காக இயேசு உன்னை அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும்
சிந்தும் தெய்வ பிள்ளைகளே, அந்தரங்கத்தில் இப்படி ஒரு வியாதி எனக்கு இருக்கு, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா? என் புருஷனுக்கு தெரியக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, என் பெற்றவர்களுக்கு தெரியக்கூடாது நான் படுகிற கஷ்டம் என்று அந்தரங்கத்தினி அழுகிற கண்ணீரை இயேசு பார்க்கிறார். மிஸ்பாண்டை வா, மிஸ்பா காவல் கோபுரம், அங்கிருந்து கர்த்தர் உன்னை கண்காணித்து பாதுகாக்கிறார். மிஸ்பா என்றால் ஜப இடம். அங்கே வந்து நீ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபம் பண்ணு. மிஸ்பா என்றால் உடன்படிக்கை இடம். இயேசுவானவர் சிலுவையில் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்த இடம். எந்த சூழ்நிலையும் சிலுவை விட்டு போயிடாதீங்க, இயேசுவை விட்டு போயிடாதீங்க. மிஸ்பா என்பது மன்றாட்டின் இடம். உன்னுடைய காரியங்கள் எல்லாம் கண்ணீர் எல்லாம் ஊற்றி ஜெபிக்கிற இடம் மிஸ்பா. இன்றைய தினத்து முதற்கொண்டு உங்களுடைய இருக்கும் வீட்டிலே அறையிலே மிஸ்பா ஏற்படுத்துங்கள். இந்த மிஸ்பால போய் நீ கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும், உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் தந்து உன் கண்ணீரை துடைப்பார். இந்த பூமியிலே நீ வாழும் பொழுது ஒரு மிஸ்பாவை நீ ஏற்பாடு செய்யும் பொழுது ஒரு நாள் வரும், எக்கால சத்தம் ஒன்று துணிக்கும். அந்த துணிக்கும் பொழுது இந்த நாம் அந்த பூமியிலே மிஸ்பா இதில் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது அந்த எக்கால சத்தம் வானத்திலே துணிக்கும் பொழுது இயேசு வெள்ளை குதிரை சிங்காசனத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், மத்திய ஆகாயத்தில் சேர்க்கப்படுவோம். மத்திய ஆகாயம் என்ற மிஸ்பாவிலே நாம் இருந்து அதற்கு பின்பு பரலோகம் என்றும் நித்தியமான ஒரு மிஸ்பாவில தேவனுடைய சதுதான் நித்தியமான சமூகம். அங்க போய் கர்த்தரை நம்ம ஆர்ப்பரித்து மகிழ்வோம். அங்க கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை, துக்கமும் இல்லை, வியாதியும் இல்லை, எப்பொழுதும் சந்தோஷம். அந்த மிஸ்பாவுக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நாம பாத்திரம் உள்ளவர்களாய் காணப்படுவதற்கு இந்த பூமியிலே இறைவன் விரும்புகிறது மிஸ்பா என்ற இடத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி ஜெபிங்க. அன்றைக்கு யெப்தா ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள். எல்லாத்திலும் இந்த வாழ்க்கையில ஜெயிப்பீர்கள். கர்த்தர் உங்களை கூடவே இருந்து உங்கள் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு அந்தரங்கத்தில் நீ கண்ணீர் சிந்துகிறையே, ஒரு நாள் கம்பீரமாக நீ சாட்சி சொல்வ, மகிழ்ச்சியோடு சாட்சி சொல்வ. கர்த்தர் எனக்கு இந்த நன்மையை செய்தார், கர்த்தர் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தார், கர்த்தர் என்னோட கண்ணீரை மாற்றினார், என்னோட பிரிவினையை மாற்றினார், எனக்கு சமாதானத்தை தந்தார், ஹல்லேலூயா என்று நீ உன் வாயிலை சாட்சி சொல்லுவ. ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நீ வாழுவ என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். மிஸ்பாவுக்கு வாருங்க, அங்க உங்கள் கண்ணீரை ஊற்றுங்க, கண்ணீரை துடைப்பார். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.